கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்று நமது ஊரை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் தொழுக வந்ததை பார்த்தேன். தொழுதுட்டு எல்லாரும் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. போகும்போது சலாம் சொன்னாங்க. அப்ப சரி, மாணவர்கள் எல்லாம் விடுமுறையில் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தோதுவாக ஏதாவது செய்திகள் சொல்லணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தகவல்களை சேகரிச்சு எடுத்துட்டு வந்து பார்த்தாங்கன்னா ஒரு மாணவனையும் இன்னும் பள்ளிவாசலுக்கு இன்னும் வந்து சேரலையா, இல்ல எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்கன்னு தெரியல. கையில் அல்ஹம்துலில்லாஹ். எப்பவுமே இளைஞர்கள் கொஞ்சம் லேட்டா தாமதமா தான் வருவாங்க. இல்ல ஜும்மாவுக்கும் சரி, எது மற்ற தொழுகைகளுக்கும் சரி, தாமதமா வந்து பழகிட்டதுனால அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா எல்லா மக்களுக்கு நல்ல ஹிதாயத்தை, நல்ல சிந்தனையை தரணும். அதுதான் நம்முடைய ஆசை. பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் ஏராளம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை நமக்கு ஒரு பொக்கிஷமாக தந்திருக்கின்றான். பொக்கிஷம்னா சாதாரண பொக்கிஷம் அல்ல. நாம் கேட்டாலும் நாம் முயற்சி செய்தாலும் நமக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷம் என்ன தெரியுமா? அதுதான் ஈமான். முஸ்லிம். நம்ம எல்லாம் முஸ்லிமா பிறந்திருக்கிறோமே, அது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். அது இலகுவா நமக்கு கிடைச்சிட்டதுனால அதனுடைய நன்மதிப்பு நம்ம விளங்காம இருக்கணும். அதுதான் உண்மை. அதனுடைய நன்மதிப்பு நம்ம விளங்கல. நினைச்சாலும் முஸ்லிம் ஆக முடியாது. நபிமார்கள் நினைச்சாலும் கூட நம்ம முஸ்லிம் ஆக முடியாது. அப்படி ஆக முடியும் இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்பேற்பட்ட ஒரு நபி, அவ்வளவு முஸ்லிமே, இந்த முஸ்லிம்களுக்கெல்லாம் முன்னோடி என்று குர்ஆன் ஷரீஃபால் வர்ணிக்கப்பட்ட அந்த இப்ராஹிம் நபி, அவங்க தந்தை முஸ்லிம் இல்லை, எவ்வளவோ பாடுபட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரால வந்தவங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க தானே. ஆனால் அவர்கள் தங்களுடைய சிறிய தந்தையை முஸ்லிம் ஆக்க முடியலங்க. அது அல்லாஹ்வினுடைய பொறுப்பில் இருக்குகின்றது. நீங்க நினைச்சாலும் முஸ்லிம் ஆக மாட்டாங்க. அல்லாஹ் நாடனும். ஃபிரௌன் என்ற ஒற்றை மனிதன் முஸ்லிமாக இருந்தால் ஒரு நாடே முஸ்லிமா இருக்கும். அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கலையே. அப்பேற்பட்ட பொக்கிஷத்தை எல்லாம் நம்மகிட்ட கொடுத்திருக்கிறான். ஆனால் நமக்கு அதனுடைய நன்மதிப்பு விளங்காததுனால அதன் சம்பந்தமான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் தெரிந்த தகவல்களை பின்பற்றி ஒழுகுவதற்கும் நமக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. நமக்கு மனசு இல்லை. அதனாலதான் காலை நேரங்களில் சுபஹ் தொழுகைக்கு பிறகு தொடர்ச்சியாக மார்க்கத்தினுடைய சட்டங்கள், மார்க்க தகவல்கள் நிறைய சொல்றோம். அது ஒரு விஷயம். சட்ட திட்டங்கள் இருக்குதுல்ல, அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அல்லாஹ் நாடுறவங்களுக்கு தானே கிடைக்கும். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மார்க்கத்தினுடைய விளக்கத்தை கொடுப்பானோ. மார்க்கத்தினுடைய விளக்கம் கிடைக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் வேணும். அதனாலதான் எல்லாரும் உட்கார்றது இல்லை. அல்லாஹ் நாடுறவங்க செஞ்சுக்கிறாங்க, உட்கார்ந்து தகவல்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். மார்க்கம் இருக்குகின்றது. அது நமக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டலை சொல்லி தந்திருக்கின்றது. எல்லா விஷயத்திலையும் குடும்பத்தினுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அத்துணை பிரச்சனைகளுக்கும் மார்க்கம் நமக்கு அழகான தீர்வை காட்டி தந்திருக்கின்றது. விவசாயம் பண்ண வேண்டுமா, அதில் எப்படி நீங்கள் வெற்றி வாகை சூட வேண்டும் என்று மார்க்கம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது. நீங்கள் பண்ணக்கூடியது வியாபாரமா, அது எந்த வியாபாரமாக இருந்தாலும் ஹலாலான வியாபாரமாக இருந்தால்
அதுல நீங்க எப்படி ஜெயிச்சு முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறதையும் மார்க்கம் சொல்லி தந்திருக்குது. அன்பிற்குரியவர்களே, படிப்பாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அற்புதமான வழிகாட்டல் இந்த மார்க்கத்தில் இருக்குகின்றது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க குர்ஆன் ஷரீஃப் எடுத்தீங்கன்னா போதும், உங்களுடைய கேள்வி மொத்தத்துக்கும் அந்த குர்ஆன் ஷரீஃப்ல பதில் இருக்குது. அப்ப அதை நம்ம படிக்கணுமா வேண்டாமா? நம்ம அதை தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? அன்பான நன்மக்களே, மார்க்கத்தினுடைய விளக்கங்களை கட்டாயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கு. மார்க்கத்தினுடைய கல்வியை நம்ம இன்னைக்கு முழுமையா புறக்கணிக்க கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம். பொதுவாகவே நாம் மார்க்க சம்பந்தமான செய்திகளை பேசும் பொழுதெல்லாம் இந்த மதரசா பள்ளி பிள்ளைகளுடைய சம்பந்தமா நிறைய தகவல்கள் சொல்லுவதுண்டு. தயவு செய்து உங்க வீட்டினுடைய பிள்ளைகளை நீங்க மதரசாவுக்கு கொஞ்சம் சிரமம் பார்க்காம அனுப்பி வைக்கணுமா? அது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாத்திரமல்ல, உங்களுடைய சந்ததிகளின் வாழ்க்கையையும் சிறப்பாக்கி வைக்கும். நாம இன்னைக்கு மதரசாவுக்கு போகாம இருந்தோம்னா நம்ம பிள்ளைகள் அது மாதிரிதான் வருவாங்க. அன்றைக்குரியவர்களே, அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை நாம விளங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் மார்க்க சம்பந்தமான செய்திகளை சொல்லப்படுகின்றதோ அதையெல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்து கவனமா கவனிச்சு நாம இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட இந்த அற்புதமான வழிகாட்டலாக இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளையும் செய்திகளையும் இந்த இமாம்கள், நம்முடைய முன்னோர்கள் மிக அரும்பாடுபட்டு அதை ஒன்றிணைத்து நம்முடைய கைகளில் பொக்கிஷமா தந்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இன்றைக்கு மாணவர்கள் கொஞ்ச காலங்களாக, சமீப காலங்களாக விழிப்புணர்வு ஏற்பட்டு படிப்பின் மீது ஆர்வம் காட்டக்கூடிய அந்த நிகழ்வை நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கு ஒரு நேரத்துல 10ஆம் கிளாஸ் படிச்சாலே போதுன்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. பாஸ்போர்ட் எடுத்து கையில கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு படித்து அதற்கடுத்த மேல் படிப்புகளை படிக்கக்கூடிய அற்புதமான காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா கல்விதான் ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் மிக அடித்தளமாக இருக்கக்கூடியது என்பதை மாற்று கருத்தில்லை. ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய சூழ்நிலை இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்மளால விளங்க முடியல. நம்ம சொல்லக்கூடிய எந்த செய்தியை எந்த மாணவர்கள் கேட்கிற மாதிரி இல்லை, அன்பிற்குரியவர்களே, மாணவர்களுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரைகளை இந்த பயானில் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி மாணவர்களை பதப்படுத்த வேண்டும் என்றார், மாணவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றார், மாணவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒழுக்கம் சார்ந்த கல்விதான் மிக முக்கியம். கல்வி கல்லூரிகளிலே ஒழுக்கம் சார்ந்த கல்வி என்பது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் வருத்தப்பட தகுந்த விஷயமாகத்தான் இருக்குது. எந்த கல்லூரிகளிலும் ஒழுக்கமான கல்விகள் இல்லை. சமீபத்தில் நீங்க பார்த்துருக்கீங்க, ஒரு 4-5 தினங்களுக்கு முன்னால் அன்பிற்குரியவர்களே, ஒரு படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரை கொலை செய்திருக்கிறார்கள். ஒரு டீச்சரை கொலை செஞ்சுட்டாங்க, ஸ்பாட்லைட் ஆகுது. ஒரு வக்கீல நடு ரோட்ல வச்சு கத்தியால மண்டையிலேயே கொத்தி கொள்றாங்க. இந்த சமுதாயம் அதை வேடிக்கை பார்க்குது. சட்ட ஒழுங்கு எங்க போச்சு? ஒருவன் சரியான முறையில் ஒழுக்கம் சார்ந்த கல்வியை கற்றிருப்பானால் இது போன்ற காரியங்களில் அவன் ஈடுபட மாட்டான். ஒழுக்கம் இல்லாத கல்விகளின் மூலமாகத்தான் இது போன்ற ரவுடிகளாகவும்
அறிவில்லாத முட்டாள்களாகவும் அடாவடித்தனம் பண்ணக்கூடிய அயோக்கியர்களாகவும் சமுதாயத்தில் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். பெருமக்களே, நான் கல்வி கற்றுக் கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு, அதிலும் குறிப்பாக கல்லூரி மாணவர்களுக்கு சில தகவல்கள் சொல்லுவேன். அந்த தகவல்களுக்கு முன்னால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறிய சம்பவத்தை கூறுகின்றேன். என்ன சம்பவம் தெரியுமா? ஸ்பெயின் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு இருக்குது, தெரியும் இல்லையா? அந்த நாட்டுல, அந்த நாட்டுக்கு முதல்ல உந்துரூஸ் என்று சொல்லக்கூடிய பெயர். ஸ்பெயின்ங்கிறது அப்போ வந்ததுதான். ஆரம்ப காலத்துல அதுக்கு உந்துரூஸ் என்பதாக பேர் இருந்துச்சு. அங்கு ஒரு அறிஞர் இருந்தார். அந்த அறிஞர் யாருன்னு கேட்டீங்கன்னா மஹரத் என்று சொல்லக்கூடிய ஒரு பேரு. அவரு ஒரு மார்க்க அறிஞர். கல்வி கற்று அதன்படி வாழக்கூடிய ஒரு மனிதர் மாத்திரமல்ல, பல கல்விகளை ஒன்றிணைத்து மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பதிலே மிக ஆர்வமும் முயற்சியும் உள்ளவர், ஏழ்மையான ஒரு ஆணின். அவருக்கு அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பார்க்கணும்னு ஆசை வருது. அவங்க எங்க இருக்கிறாங்க? பகதாதுல இருக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான மைல் தூரம் பிரயாணம் செஞ்சாதான் அவங்கள பார்க்க முடியுங்கிற சூழ்நிலை. ஏன் அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க? அவங்களிடத்துல சென்று மார்க்க கல்வியை, அவங்கள்ட்ட தெரிஞ்ச மார்க்க கல்வியை கத்துக்கிட்டு வரணும், அதை நம்ம மக்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? அவங்க பிரயாணத்துக்கு தயாராகுறாங்க. பிரயாணத்துக்கு தோதுவான அளவுக்கு அவங்கள்ட்ட பணம் காசு இல்லை. நீண்ட தூர பிரயாணம், நீண்ட தூர பிரயாண செலவுக்கும் காசு வேணும், உணவுக்கும் காசு வேணும். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? அங்கிருந்து புறப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகரிப் என்று, அப்ப மகரிப் என்று பேர் வைக்கிறது, இப்ப வந்து மொரோக்கோ என்பதாக சொல்கின்றார்கள். அந்த மொரோக்கோ என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கு போறாங்க. அவங்கள்ட்ட இருந்த அந்த வசதி நிறைவு பெறுகின்றது. மொரோக்கோவில் போய் கொஞ்சம் வேலை பார்க்குறாங்க, கொஞ்ச நாள் இருந்து சம்பாதிக்கிறாங்க, கொஞ்சம் பணங்காசுகளை சேர்த்துக்கிறாங்க. அங்கிருந்து மீண்டும் என்ன செய்யறாங்க? புறப்பட்டு போறாங்க. ஜசாயில் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம், அந்த நாட்டுக்கு போறாங்க. அங்க போய் வேலை பார்க்கறாங்க, அங்க சம்பாதிக்கிறாங்க, அங்கிருந்து புறப்படுறாங்க. அங்கிருந்து புறப்பட்டு துனிஷியா என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கு போறாங்க. அங்க கொஞ்ச நாள் தங்குறாங்க, வேலை பார்க்கறாங்க. அங்கிருந்து லிபியா போறாங்க, அங்க கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அங்கிருந்து பலஸ்தீன் போறாங்க, அங்க இருந்து சிரியா போறாங்க. சிரியாவில் இருந்து வேலை பார்த்து சம்பாதிச்சு அங்கிருந்து பகதாது போய் சேர்ப்பாங்க. இதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? 2 வருஷம் ஆச்சு. ஒரு கல்வியை கத்துக்கிறதுங்கிறதுக்காக அவங்க பிரயாணப்பட்டு போன தூரம் எவ்வளவு நாள் ஆயிருக்கு? 2 ஆண்டு காலங்கள் ஆயிருக்கு. இந்த 2 ஆண்டு காலங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க, எவ்வளவு சகிப்புத்தன்மையுடன் அவங்க இருந்திருந்தா அவ்வளவு பொறுமையாக அந்த கல்வியை கற்பதற்காக போயிருப்பாங்க. பகதாது போயிட்டாங்களா? அங்க போனா அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க. அஹ்மது இப்னு ஹம்பலை பார்க்கணும், அவங்கள போய் எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும்போது மக்கள் சொல்றாங்க, அஹ்மது இப்னு ஹம்பலை பார்க்கணும். எதுக்குன்னு கேட்கிறாரு. அவர்கிட்ட கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வர்றேன். அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய செய்தியை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. என்ன தெரியுமா? அஹ்மது இப்னு ஹம்பல் அரசாங்கத்தால சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார். அவரை நீங்க பார்க்க முடியாது. அப்படியே பார்த்தாலும் அரசாங்க உத்தரவு, அவர் யாருக்கும் கல்வியை கற்றுக் கொடுக்க கூடாது என்பது. அது தனி ஒரு பெரிய விஷயம். அது ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு கொள்கை பிரச்சனையில் அந்த நாட்டினுடைய அரசருக்கும் அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் அந்த நாட்டினுடைய அரசருக்கு முரண்பாட்ட கருத்தை சொன்னதனால், உண்மை கருத்தை சொன்னதனால், உண்மை கருத்தாக இருந்தாலும் அரசருக்கு எது சரின்னு போட்டதோ அதுதாங்க அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அப்படி உண்மை கருத்தை அரசருக்கு முரண்பான கருத்தா சொன்னதுனால சிறைபிடிக்கப்பட்டு அவர் என்ன செய்யறாரு? அடைக்கப்பட்டிருக்கிறார். இப்படி செய்தியை கேட்டவங்க மனசு கஷ்டப்படுறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க? அவங்கள பாக்குற வரைக்கும் நான் விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஊர்லயே ஒரு விடுதி இருக்குது. அந்த விடுதியில தங்கி வேலை பார்த்து ஏதோ காலங்கள் போய்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில அஹ்மது இப்னு ஹம்பல் விடுவிக்கப்பட்டு ஹவுஸ் அரெஸ்ட், வீட்லயே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எங்கேயும் வெளியே போகக்கூடாது,
யாருக்கும் உங்களுடைய மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு. இப்ப அங்க இருந்து வந்தார் இல்லையா, ஸ்பெயின்ல இருந்து வந்தார் இல்லையா இந்த பகைகுனு மஹ்ரத் என்று சொல்லக்கூடியவர், இவர் என்ன செய்யறாரு, அகமது பின் ஹம்பலை போய் பார்த்து அவங்க வீட்டுல போய் கதவை தட்டுறாரு. கதவை தட்டின உடனே சொல்றாரு, நான் இந்த மாதிரி ரொம்ப தூரத்துல இருந்து வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கேட்டாங்க, ரொம்ப தூரம் தான், ஆப்பிரிக்கால இருந்து வந்துருப்பீங்களோ அப்படின்னு கேட்கிறார். இல்ல, அதையும் தாண்டி ஸ்பெயின்ல இருந்து வர்றேன். அப்ப இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா உந்துருஸ். உந்துருஸ் வர்றேன்னு. அப்படியா, ஏன் எப்படி வந்தீங்க, எப்ப புறப்பட்டீங்க, விஷயத்த சொல்லி காட்டாங்க. அங்க இருந்து புறப்பட்ட நேரம் இப்படி, நான் வந்து சேர்றதுக்கு 2 வருஷமாச்சு, பல ஊருக்குள்ள தங்கி சம்பாதிச்சு கஷ்டப்பட்டுதான் வந்து சேர்ந்திருக்கிறேன், இந்த மாதிரி உங்கள்ட்ட மார்க்க கல்வியை கத்துக்கிறோம்னு சொல்லும் போது, இல்ல, அரசாங்கம் என்னை வந்து கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு தடை செய்திருக்கின்றது, அதனால நான் என்ன செய்ய முடியாது, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு உபகாரம் செய்கிறேன், அது உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியாது. மார்க்கத்தை கத்துக்கிறதுக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க பாருங்க. இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கும் அந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் தந்திரமான வழிகளை எல்லாம் தேடி இருக்கிறாங்க. நம்ம மார்க்கத்தை ஏமாற்றதான் என்ன செய்வோம், பல தந்திரமான வழிகளை தேடிக்கிட்டு இருக்கோம். அன்றைய பெருமக்களே, அந்த அடிப்படையில அவங்க சொல்றாங்க, நீங்க தினமும் இந்த நேரத்துக்கு வாங்க, லோகருக்கு பின்னாடி என்னுடைய வீட்டுக்கு வாங்க. எப்படி வரணும் தெரியுமா, இந்த ஊர்ல பிச்சைக்காரங்களுக்கு, அப்போ இருந்த பிச்சைக்காரர்களுக்கு சில உடை, அந்த ட்ரெஸ் கோடு இருக்கீங்களா, அந்த ட்ரெஸ் தான் நீங்க போடணும். அவங்க ஒரு துண்டு மாதிரி போட்டிருப்பாங்க தலையில, அந்த துண்டு தான் நீங்க ஒரு பிச்சைக்கார துண்டு தான் போட்டிருக்கணும். போட்டுக்கிட்டு வந்து என்னுடைய வீட்டுல வந்து என்ன செய்யணும், கதவை தட்டி பிச்சைக்காரங்க சொல்ற மாதிரி இப்ப அம்மா தாயின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்ப பிச்சை எடுக்கிறவங்க இப்படி சொல்லுவாங்களாம், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலியை தரட்டும், எனக்கு ஏதாவது தாங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். நான் கதவை திறப்பேன், நீங்க உள்ள வாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ரொட்டி கொடுக்கு, அந்த ரொட்டியை நீங்க வாங்கிக்கிட்டு என்ன செய்யுங்க, போயிருங்க. அந்த ரொட்டிக்கு இடையில ஒரு காகித துண்டு இருக்கும், அந்த காகித துண்டுல ஹதீஸ் எழுதி வச்சிருப்பேன், ஹதீஸ் எழுதி வச்சிருப்பேன். அது உங்களுக்கு ஒரு நாள் பாடம், அந்த பாடத்தை நீங்க கத்துக்கிடுங்க. இப்படி தினந்தோறும் உங்களுக்கு ஹதீஸ்களை பேப்பர்ல எழுதி தர்றேன் பாருங்க. அவங்களுக்கு உணவும் கொடுத்து கல்வியையும் கொடுக்குகின்றார்கள். கல்வியை கொடுத்து அவங்க என்ன செய்யறாங்க, அப்படி கல்வியை கத்துக்கிட்டே வர்றாங்க. இந்த சமயத்துல அப்ப இருந்த அந்த மன்னர் என்ன செய்யறாரு, மரணித்து விடுகின்றது. மரணித்து விட்டதுக்கு அப்புறம் கலீஃபா முத்தவக்கில் என்று சொல்லக்கூடியவர் ஆட்சிக்கு வர்றார். ஆட்சிக்கு வந்த உடனே அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மீது ஏற்படுத்தப்பட்ட அந்த சிறை, அந்த வீட்டு சிறையை என்ன செய்யறாங்க, தகர்த்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க சுதந்திரம் கொடுத்துடுறாரு. கொடுத்தது மட்டும் இல்லாம நீங்க பழைய மாதிரி மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கல்வி கற்றுக் கொடுப்பதற்குண்டான பாடசாலைகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. மாணவர்கள் எல்லாம் ஒன்று கூடுகின்றார்கள், மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்குகின்றார்கள். இப்ப இந்த ஸ்பெயின்ல இருந்து வந்து ரொட்டி துண்டுக்கு உள்ள பேப்பர் வச்சு கல்வி கத்துக்கிட்டு இருந்தாரே, அந்த மாணவரும் அங்கு இருக்குகின்றார், அங்க இருக்கிறார். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அந்த மாணவரை தன்னுடைய பக்கத்துல அழைச்சு உட்கார வச்சு விஷயத்தை சொல்றாங்க. இவர் யார் தெரியுமா, இவர் ஸ்பெயின்ல இருந்து வந்திருக்கிறார். 2 ஆண்டு காலங்கள் பிரயாணம் செய்து இங்கு கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட இவருடைய இந்த சிக்கன் இருக்குல்ல, இவர் தான் உண்மையான மாணவர் என்று அவரை தன்னுடைய அருகாமையில் வைத்து மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக அவர் என்ன செய்யறாங்க, ஒரு மரியாதையை நடத்துறாங்க. ஒரு உஸ்தாத் ஒரு மாணவரை மரியாதையாக நடத்துறாங்க. அன்றைய அதற்கு அடுத்ததாக சில காலம் போகுது. அந்த சில காலங்கள்ல என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. யாருக்கு, அந்த ஸ்பெயின்ல இருந்து வந்து கல்வி கற்றுக்கிட்டு இருக்காருல்ல, அவருக்கு உடம்பு சரியில்லை. கேட்கிறாங்க, எங்க அவர் வரலையே. அப்ப சொல்றாங்க மாணவர்கள், அவர் உடல்நிலை சரியில்லாம அந்த விடுதியிலேயே இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவரை பார்க்கறதுக்காக வேண்டி அஹமது பின் ஹம்பல் செய்றாங்க, விடுதிக்கு போறாங்க. அஹமது பின் ஹம்பல் விடுதிக்கு எங்க வெளியில போனாலும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பின்னாடியே போவாங்களாம். அஹமது பின் ஹம்பல் எங்கேயாவது நின்று என்ன பேசினாலும் அது கல்வியா இருக்கும். அதை என்ன செஞ்சுக்கிடுவாங்க, குறிப்பெடுத்துக்கிடுவாங்க.
அகமது இப்னு ஹம்பல் படைசூழ வரக்கூடிய அந்த காட்சியை அந்த விடுதியினுடைய முதலாளி பார்க்கிறார். ஒரு குளிக்கும் போது அவருடைய பெயரை சொல்லி நான் அவரை பார்க்க வந்திருக்கிறேன். அப்புறம் நீங்க பார்க்க வந்திருக்கீங்களா, என்ன விஷயம்? அவர் என்னுடைய மாணவர். அப்ப அவருடைய சிறப்புகளை பத்தி சொல்லி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த விடுதியில அவங்கள போய் பார்த்துட்டு அவங்களுக்கு துவா செஞ்சுட்டு அவங்களுக்கு ஓதி கொடுத்துட்டு அவங்களுக்கு சில அறிவுரைகள் செஞ்சுட்டு போறாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய அந்த துஆவை பெற்று அவங்களையே நேரடியா வந்து பார்த்தாங்க. அப்படிங்கிறதுக்காக அந்த விடுதியில் இருக்கக்கூடிய அந்த விடுதியினுடைய முதலாளியும் விடுதியில் இருக்கக்கூடிய பணியாட்களும் அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய அந்தஸ்தை உயர்த்தினார். இது வந்து கல்வியினுடைய சிறப்பு. அன்பிற்குரியவர்களே, நான் இங்க சொல்ல வர்றது என்ன தெரியுமா? கல்விக்காக நீங்கள் நெடுந்தூரம் போகின்றீர்கள். வெளியில் சென்னை போன்ற நகரங்களுக்கு, கோயம்புத்தூர் போன்ற நகரங்களுக்கு எல்லாம் போய் படிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி, அது மகிழ்ச்சியான செய்தி, பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் நீங்கள் போய் படிக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளே தான் உங்களுடைய வாழ்வின் உயர்வு தாழ்வுக்கு உண்டான சங்கதியே இருக்குது. நீங்க போன இடத்துல நீங்க எப்படி வேணாலும் மாறலாம். முதல்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பது. அது ரொம்ப முக்கியம். மாணவர்கள் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், சாதாரண எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கக்கூடிய, ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவங்க தன்னுடைய நண்பர்களை தேர்ந்தெடுப்பது. தன்னுடைய நன்மை எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் நாமளும் இருக்கு. அது வந்து பழமொழி மாத்திரமல்ல, ஹதீஸும் அதுதான். நல்ல நண்பர்களோடு சேர்வோமானால் நாமும் நல்லவர்களாக இருப்போம். நாம் கெட்ட நண்பர்களோடு சேர்வோமானால் கெட்ட. பள்ளிக்கூடத்துல, காலேஜுகள்ல பல நண்பர் இருப்பான், பல சிந்தனை உள்ளவர் இருப்பான், பல பழக்க வழக்கங்கள் உள்ளவர் இருப்பான். அந்த பழக்க வழக்கங்கள் நல்ல பழக்க வழக்கங்களாக இருக்குமானால் நீ நல்லவனா வந்துடுவது. நீ கெட்டவன் கூட சேர்ந்தீங்கன்னா உன்னுடைய லைஃபும் கெட்டு போயிருக்கு. இது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த வகையில நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய முதல் விஷயம் நல்ல நண்பர்கள். அதற்கடுத்து ஆசிரியர்களை கண்ணியப்படுத்துவது. பல கல்லூரிகளை நம்ம பார்த்துருக்குமா இல்லையா? ஆசிரியர்களை கிண்டல் பண்றது, கேலி பண்றது, முன்னாடி விட்டு பின்னாடி சிரிக்கிறது, அவங்களுடைய பொருட்களை சேதப்படுத்துறது, இது போன்ற காரியங்களை கல்லூரி மாணவர்கள் செய்வாங்க. அது சாதாரணமான விஷயம் இல்லை. ஆசிரியர்கள் நம்முடைய செயல்களை கண்டு மனம் வருத்தப்பட்டுருவாங்கன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையே வீணா போயிடுது. டோட்டலா டேமேஜ் ஆகுது. வாழ்க்கையில் நீங்க என்ன பண்ணாலும் முன்னுக்கு வரவே முடியாது. அது ரொம்ப முக்கியம். ஆசிரியர்களை கண்ணியப்படுத்துங்க. எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தணும்னு சொன்னா அவங்களுடைய சிறப்பு முதல் கொண்டு துடைத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சொன்னா அதை கூட நீங்க செய்யணும். அதுல மிகப்பெரிய ஒரு நன்மை உங்களுக்கு இருக்குகின்றது. அன்பிற்குரிய பெருமக்களே, அடுத்ததாக நம்முடைய விஷயங்கள், உதாரணமா அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு எல்லா கல்லூரிகளிலேயும் அவங்கவுங்க மதங்களுக்கு தகுந்த உண்டான அந்த வழிபாட்டு தலங்களை ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. கிறிஸ்டியனாக இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும். முஸ்லிம்களாக இருந்தால் அவர்கள் படிக்கக்கூடிய இடங்களிலேயே தொழுகை நடத்துவதற்கென்று தனி பகுதியை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. தொழுகை விஷயத்துல நீங்க எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது, எந்த இது எக்ஸ்கியூஸே கிடையாது. நீங்க எந்த தூங்கிட்டேன், நான் ரொம்ப நேரம் நைட்டு விழிச்சு படுத்துக்கிட்டு இருந்தேன், படிச்சாலும் சரி, நீ மொபைல் பார்த்தாலும் சரி, ரொம்ப நேரம் நான் ஒழிச்சிருந்தா சுபுக்கு எந்திரிக்க முடியலன்ற வார்த்தை மட்டும் வரவே கூடாது. சுபுக்கு நீ ஊருக்கு வந்தாலும் என்ன செய்யறது இல்லை, சுபுக்கு வர்றது உண்மையா இல்லையா? இளைஞர்களை பார்க்கவே முடியல. சுபுல ஏதோ மருந்துக்கு அத்தி கூட்ட மாதிரி ஒரு ஆள் 2 ஆள் 3 ஆள் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இளைஞர்களே வர்றது இல்லை. ஆனா ஒரு நேரம் இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு 2 சொம்பி ஃபுல்லா நின்றாங்க இளைஞர்கள். ஏன் இப்போ அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒருவேளை வேற எங்கேயும் வேற்று கிரகத்துக்கு போயிட்டாங்களோ என்னமோ தெரியல, வர்றதே கிடையாது. அன்பிற்குரிய விஷயம் இளைஞர்களே, தொழுகை விஷயத்துல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. நீங்க கண்டிப்பா தொழுகை ஆகும், 5 நேரமும் தொழுதுடும். எந்த காரணத்தை கொண்டும் நீங்க என்ன செய்யாதீங்க, கெட்ட பழக்க வழக்கங்களை பழகிறாங்க. கெட்ட பழக்க வழக்கங்களை
பழகிறார்கள். நீங்கள் ஒன்று நன்றாக விலகிக் கொள்ளுங்கள். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொன்னா ஒரு அற்புதமான விஷயம் சொல்றேன். மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு நாள் ஒன்றுக்கு குறைந்தது மார்க்க சட்டங்கள் எதையாவது ஒன்று தெரிஞ்சுக்கிறது, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு கற்றுக் கொடுத்த ஹதீஸ்களை படித்து தெரிந்து கொள்ளுங்கள், அதை நடைமுறைப்படுத்துங்கள். உதாரணமா ஒரு சுன்னத்தான காரியத்தை சொல்றது, நகை வெட்டுறது, ஒளி செய்கிறது, இந்த பாதையில நடந்து போறது, ஆடை அணியக்கூடிய ஒழுக்கங்கள், இப்படி ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் நிறைய சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. அவைகளை ஒன்றொன்றாக தெரிந்து கொள்வது பெரிய விஷயம் அல்ல, அதை நடைமுறைப்படுத்துங்கள். அன்பிற்குரியவர்களே, அதற்கு அடுத்ததாக நமது சமுதாயத்திற்கு பெருவாக சொல்லும் செய்திகளில் அடுத்த செய்திகள் தெரியுமா? அடுத்து வரக்கூடிய வருங்கால சந்ததிகளை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். எப்படி தெரியுமா? வருங்கால சந்ததியை காப்பாற்றுறதுனா எப்படி தெரியுமா உங்களுக்கு? நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். வருங்கால இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்க பாருங்க, நிறைய டிவோர்ஸ், தலாக் இருக்குல்ல, எதனால ஏற்படுது தெரியுமா? புரிந்துணர்வு இல்லை என்பது மாத்திரம் அல்ல, ஒரு ஆணினால் பெண்ணை முழுமையாக திருப்திப்படுத்த முடியாத ஒரு மோசமான சூழ்நிலைக்கு இன்றைய சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கின்றது. அன்பிற்குரிய இளைஞர்களே, நீங்கள் இதை கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு மிக முக்கிய காரணம் இன்றைய நமது பழக்க வழக்கங்கள் தான். இன்றைய சில பேர் என்ன செய்யறாங்க, போதை பாக்கு போடுறாங்க, போதை பீடாவை போடுகின்றார்கள். இது நம்ம ஊர்ல இருக்கிற வரைக்கும் அது வாய்ப்பு கம்மி தான். ஆனால் வெளியூர்களுக்கு சென்று அதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன சூழ்நிலை ஏற்படுத்து தெரியுமா? என்னென்னமோ சொல்றாங்க, வாயிலிருந்து கூலி பூ சொல்றாங்க, அதை வைக்கிறது, புகையிலையை உருட்டி உருட்டி உள்ள தள்ளி வாயில ஒதுக்கி வைக்கிறது. அது மாத்திரம் இல்லை, என்ன அந்த மாதிரி கருமம், என்னென்ன கருமம்லாம் இருக்குதோ அதுக்குதான் ஆரம்பத்தில் சொன்னேன். உன்னுடைய நண்பனை நீ தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல முதல்ல நீ கவனமாயிரு, ரொம்ப கவனமாயிரு. எந்த அளவுக்கு கவனமா இருக்கும் தெரியுமா? உடனே பார்க்கலான்றதான் பழகிடக்கூடாது. ஆரம்பத்துல நம்ம யார்கிட்ட பழகிட்டோமோ அவன் தான் நமக்கு கடைசி வரைக்கும் நண்பனா இருக்கணும். எந்த அளவுக்குன்னா நம்ம மவுண்ட் வரைக்கும் நம்ம நண்பனா வரணும். அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் தேர்ந்தெடுக்கணும். உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில நான் இந்த அத்தாவுக்கும் இந்த அம்மாவுக்கு தான் பிறப்பேன் அப்படின்னு யாராலும் தேர்ந்தெடுக்க முடியாது. வாழ்க்கையில இவன் தான் எனக்கு அண்ணனா வரணும், இவன் தான் எனக்கு தம்பியா வரணும், யாராலையும் தேர்ந்தெடுக்க முடியாது. அல்லாஹ் நான் தான் செய்ய முடியும். நம்ம அவங்களுக்கு அண்ணனாவோ தம்பியாவோ அக்காவாவோ தங்கச்சியாவோ அத்தாவோ அம்மாவோ மகனா பிறக்க முடியும். ஆனால் நண்பனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமையை இந்த மார்க்கம் நமக்கு வழங்கியிருக்குது. அதுக்குதான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, நல்ல நண்பனை தேர்ந்தெடுக்குது. நல்ல தொழுகிறானா, அந்த நேரம் தொழுகிறானா, சரியான முறையில படிக்க போறானா, கிளாஸ் அவனுக்கு ஒரு நல்ல மதிப்பெண் வாங்குறானா, அவனுக்கு ஆசிரியர்கள் மரியாதை கொடுக்குறாங்களா என்பன போன்ற நண்பர்களை தேர்ந்தெடுத்து சொன்னா அவன்கிட்ட கெட்ட பழக்க வழக்கம் இருக்காது. கெட்ட பழக்க வழக்கத்தினால் உனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை நான் பலமுறை சொல்றேன், இப்பவும் சொல்றேன். அந்த கெட்ட பழக்கத்தினால புகையிலை, கூழ், கஞ்சா, அபீடு, இது போன்ற எல்லா கருமமும் என்ன செய்யும் தெரியுமா? உன் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளை செயலுக்கு வச்சிடும். மிக குறிப்பா ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடிய ஆண்மையை உனக்கு அறவே இல்லாம பண்ணுது. இது நான் சொல்லல, இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது, அறிவியல் சொல்லுது. இதனாலேயே இன்று நிறைய விவசாயிகள் ஒரு சந்ததிகள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய ஒரு காலத்துல 10 குழந்தை 15 குழந்தை பெற்றாங்கல்ல, இன்னைக்கு இருக்கா பார்க்க முடியுதா? எங்கேயாவது ஒரு வீட்டுல 3 குழந்தை 3 பிள்ளைங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஆகி போச்சு. சின்ன வீட்டுல 2, 1 நாமே புள்ள, நமக்கு எதுக்கு புள்ளங்கிற மாதிரி ஆகி போச்சு. குழந்தை இல்ல, வாய்ப்பு இல்லை, அவனால முடியல. என்ன காரணம்? பழக்க வழக்கங்கள். பழக்க வழக்கம் எங்க வருது? நண்பன்கிட்ட வருது. நண்பர்களை எங்க கண்டுபிடிக்கிற? நீ படிக்கக்கூடிய கல்லூரிகளில் கண்டுபிடிக்கிற. அவன் மூலமாக வரக்கூடிய இந்த நஷ்டங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையே நாசமாக்கி கொண்டிருக்கின்றது. அன்பிற்குரிய இளைஞர் சமுதாயமே, கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ சமுதாயமே,
நீங்கள் நான் இப்பொழுது சொன்ன விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறீங்க. ரெண்டாவது, உங்க குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. அதை முதல்ல கவனம் வச்சுக்கிறீங்க. நம்முடைய பெற்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. சில வீடுகள்ல படிக்க வைக்கக்கூடிய முகாந்திரமே இருக்காது. வீட்டு சூழ்நிலை அப்படி இருக்கும். வீட்டுல கடன் இருக்கும், குமர் இருக்கும், அதை கட்டி கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். இவ்வளவுக்கு மத்தியில நம்ம புள்ள நல்லா வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உங்களை படிக்க அனுப்புறாங்க. எவ்வளவு சிரமத்தை பத்தி அனுப்புறாங்கிறத நீ கவனத்துல இருக்கணும். நாம அங்க போய் சும்மா தேவையில்லாம செலவு பண்றது, எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி, அம்மா அதுக்கு பணம் வேணும், எதுக்கு பணம் அனுப்புங்க, அத்தாட்ட அப்படி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, எனக்கு பணம் வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு பணம் வேண்டும் என்ற குறிக்கோளிலேயே நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கையில காசு பணம் இருந்துச்சு சொன்னா நம்முடைய சிந்தனைகள் சிதற ஆரம்பிச்சிடும். இன்னும் சொல்ல போனா நான் சொல்லுவேன், உன் படிப்புக்குண்டான தகுதியையும் உன் படிப்புக்குண்டான செலவையும் நீயே பார்த்துக்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற. நம்ம நிறைய மாணவர்களை பார்க்கிறோம். ஏராளமான மாணவர்கள் படிக்கிறாங்க, படிச்சுட்டு சொந்தமா என்ன செய்யறாங்க, ஏதாவது ஒரு வேலை செய்யறாங்க. குறைஞ்சபட்சம் இந்த டோர் டெலிவரின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபுட்டு டெலிவரி பண்றது, ஜொமேட்டோ, இந்த மாதிரி என்னமோ சொல்றாங்க இல்லையா, அது போன்ற செயல்களை செய்யறாங்க. அது ஏதாவது ஒரு கடையில பார்ட் டைமா போய் என்ன செய்யறாங்க, சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சு படிக்கிறாங்க. இந்த மாதிரி படிச்சவங்க நிறைய பார்த்திருக்கிறோம். யாரெல்லாம் இப்படி கஷ்டப்பட்டு தன்னுடைய படிப்பின் செலவை தானே சமாளிக்கக்கூடிய அளவிற்கு திறமையை வளர்த்து கொண்டு அதை பின்பற்றி செயல்படுகின்றானோ அவன் வாழ்க்கையில முன்னுக்கு நிறைய வருவான். அடுத்து உன்னுடைய செலவினங்களை குறைத்து கொண்டு உன்னுடைய காசு பணங்களை சேர்த்து வைக்க முயற்சி பண்ணும். அப்பதான் நீ படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்ல வேலைகளும் உனக்கு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வேலையை உனக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்க முடியும். நீ உருவாக்கக்கூடிய பணத்தை நமக்கு மாத்திரமல்ல, நம் குடும்பத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வேண்டும் என்ற சிந்தனையோடு சம்பாதிக்க வேண்டும். நம்முடைய படிக்கக்கூடிய காலத்துல நாம் படிக்கக்கூடிய இந்த படிப்பு நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஊர் மக்களுக்கும் அது உதவ வேண்டும் என்ற சிந்தனையோடு படிக்கணும். படிக்கக்கூடிய காலத்துல நாம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒண்ணு நம்ம ஊர் மக்களுக்காக நம்ம செஞ்சிடணும். என்ன செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனையோடையே நாம் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில கடக்கணும். பல சாதனையாளர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சாதனையாளர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய ஊர் மக்களுக்கு என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த அளவுக்கு செய்ய முடியாட்டா கூட ஏதாவது ஒன்றை நம்முடைய ஊர் மக்களுக்காக வேண்டி செய்யணும் அப்படிங்கிற அந்த பொது நலத்தோடு படிக்கணும். அப்படி படிச்சுன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஒளிரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உயர்வான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அளவுக்கு என்ன கல்வியை எந்த மாதிரி படித்தால் நல்ல வாழ்க்கை நீங்கள் கொள்வீர்களோ அது போன்று படித்து உயர்ந்த வாழ்க்கை பெறுவதற்கு அல்லாஹ் நற்கிருபை ரஹ்மத்தை செய்வானாக. வாக